இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுலேயும் முக்கியமாக வருகிற 28ஆம் தேதி புரட்டாசி 2வது சனிக்கிழமைக்கு என்ன சிறப்பு அப்படின்றத தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே புரட்டாசி மாதம் அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாதம் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னு ஜோதிட ரீதியாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். சூரியன் கன்னி ராசியில் இருக்கும்போது தான் புரட்டாசி மாதம். இந்த கன்னி ராசி அப்படின்றது புதனுடைய வீடு, புதன் உச்சமாகக்கூடிய வீடு இல்லையா? புதன் அப்படின்னாவே பெருமாள். அதனால தான் புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்கு உரியதாக, பெருமாள் வழிபாடுக்கு உரியதாக இருக்கிறது. இதில் சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம போய் வழிபாடு பண்ணணும். புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னாவே அது பெருமாளுக்கு உரியது இல்லையா? ஜாதகத்தில் சனியை நாம் கடனுக்குரிய கிரகமாக பார்ப்போம். சனி, செவ்வாய், கேது இந்த மாதிரி கடன் அப்படின்னு வரும்போது நம்ம பார்க்கக்கூடிய கிரகங்களில் ஒன்று சனி. இன்னொன்று காலபுருஷனுக்கு 6வது வீடு கன்னி ராசி இல்லையா? இந்த புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டை நாம் தொடர்ந்து செய்கிற போது யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியினுடைய தசை நடக்கிறதோ, இந்த 6ன்றது என்ன? சத்ருஸ்தானம், ருணஸ்தானம், ரோகஸ்தானம். அப்போ அது சில பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யுது இல்லையா? அது சார்ந்த பிரச்சனை இருப்பவர்கள், அல்லது ஜாதகத்தில் புதன் சனி சேர்க்கை இருப்பவர்கள், அல்லது ஜாதகத்தில் புதன் தசாபுத்தி நடப்பவர்கள் இந்த வழிபாடை செய்கிற போது அவர்களுக்கு இன்னல்கள் தீரும் என்பது நம்பிக்கை. புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்றது ஒரு மரபு. அதுலேயும் முக்கியமாக வருகிற 28ஆம் தேதி புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை. அதுக்கு என்ன சிறப்புனா, அன்றைய தினம் புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் கிடையாது, பெருமாளுக்கு உகந்த ஏகாதசியும் சேர்ந்தே வருகிறது. திதிகளில் சதுர்த்தி விநாயகருக்கு உரியது, சஷ்டி முருகனுக்கு உரியது. அதே மாதிரி ஏகாதசி அப்படின்றது பெருமாளுக்கு உரியது. அன்றைய தினம் வருகிற 28ஆம் தேதி புரட்டாசி சனிக்கிழமையோடு சேர்ந்து பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதியும் வருகிறது. கூடவே அன்றைக்கு ஆயில்யம் நட்சத்திரம், அது புதனுடைய நட்சத்திரம். புதனுக்கு அதிபதி யாரு? பெருமாள். அப்போ வருகிற 28ஆம் தேதி மாதம், நாள், திதி, நட்சத்திரம் அனைத்தும் பெருமாளோடு தொடர்புடையதாக இருக்கிற காரணத்தால் அன்றைய தினம் நாம் பெருமாளை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். கண்டிப்பாக அன்னைக்கு கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு போக முடியாதவங்க, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கோவில் ரொம்ப தூரம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, வீட்டிலேயே பெருமாள் படம் வச்சுருப்போம் இல்லையா? அந்த படத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுங்கள். பொதுவாக அந்த புரட்டாசி சனிக்கிழமையில தான் வீட்டில் தளிகை போடுவாங்க, மாவிளக்கில் தீபம் ஏற்றுவாங்க. உங்கள் வீடுகளில் நீங்கள் என்னென்ன மரபுப்படி இந்த பூஜையை பண்ணுறீங்களோ அது மாதிரி பண்ணுங்கள். முக்கியமாக வரக்கூடிய 28ஆம் தேதி அன்றைக்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த பெருமாள் நாமங்களை சொல்லுங்கள். விஷ்ணு சகஸ்ர நாமத்திலேயே நான் உங்களுக்கு நிறைய ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கேன். வேலை கிடைக்கணும்னா என்ன ஸ்லோகம் சொல்லணும், கல்யாணம் ஆகணும்னா என்ன ஸ்லோகம் சொல்லணும், ஒரு நோய் இருக்குது அதிலிருந்து நாங்கள் மீண்டு வரணும் அப்படின்னா முறையான மருத்துவ சிகிச்சையோடு நாம் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன, இப்படி நான் நிறைய விஷ்ணு சகஸ்ர நாமத்திலேருந்து உங்களுக்கு ஸ்லோகங்கள்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ அந்த ஸ்லோகத்தை சொல்லி, எதுவுமே தெரியாது அப்படின்னாலும் ஓம் நமோ நாராயணாய என்கிற 8 எழுத்து மந்திரத்தை சொல்லி பெருமாளை அன்றைய தினம் வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக பெருமாள் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பார். மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.